வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டாக ஒரு சில மேக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எந்தளவு ஷார்ட்டாக போடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி இதோட வேல்யூஸ் வந்து 12 கொடுத்துருக்காங்க. மற்றும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா -24 இருக்குது. எனில் ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, டேரெக்டாக அப்படியே ஃபார்முலா தான். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் இருக்குங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு -24. ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதோட ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா இருக்குது இல்லையா? நமக்கு என்னன்னு தெரியும்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு தெரியும். ஓகேவா? இங்கே -24 இருக்கும். இங்கே ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு கிவனில் இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 12 இருக்குது. அப்போ நமக்கு ஏ மைனஸ் பி மட்டும் தான் தெரியாது, -24 அதுதான் நம்ம கேட்குறாங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் 2 டைம்ஸு. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -2. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா 3, 6, 9, 12, 15. ஸோ இதோட இந்த நம்பர்ஸோடைய என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீன் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா இதுக்கான மீன் இல்லை, இதில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாஸ் கூடயும் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3, 6, 9, 12, 15 ஆகியவற்றின் அனைத்து தரவுகளுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. ஓகேங்களா? நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும் என்ன அப்படின்னா, எக்ஸ் பார் சராசரி கூட நம்ம ஆட் பண்ணோம் என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது அப்படியே அங்கேயே சேஞ்சஸ் ஆகும். நம்ம கொடுக்குற டேட்டாஸ் கூட 2 என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணினா இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும், இங்கே மல்டிபிள் பண்ணோன்னா இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். இது எல்லாமே டேட்டாஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டாஸில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதே சேஞ்சஸ் இங்கே இருக்கும். அப்போ இங்கே 2 ஆட் பண்ணாங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜுடைய கான்செப்ட் இது. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு நமக்கு ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சராசரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சராசரி அப்படின்னாலே நமக்கு தெரியும் எக்ஸ் பார் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டர் வேல்யூவாக இருக்கும். அப்போ நமக்கு என்னென்ன இருக்குது 3, 6, 9, 12, 15. அப்போ ஆவரேஜ் என்ன, இந்த சைடில் 2 போய்ட்டு இந்த சைடில் 2, சென்டர் வேல்யூ என்னென்னா 6. சரிங்களா? அப்போ இந்த 6 தான் நமக்கு இங்கே எக்ஸ் பார். ஓகேங்களா? இப்போ டேட்டாஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டேட்டாஸ் கூட இது கூட ஒரு 2 ஆட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு 2. ஸோ எல்லாத்துலேயும் 2 ஆட் பண்ணுறாங்களா? ஸோ ஆட் பண்ணால் டேட்டாஸ் கூட என்ன சேஞ்சஸ் பண்ணாங்களோ அது என்ன எக்ஸ் பார்லேயும் சேஞ்சஸ் ஆகணும். அப்போ எக்ஸ் பார்லேயும் என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த 2 ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ தேர்ஃபோர் இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 11 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர்ஸ் ஏஜ் அண்டு ஹிஸ் டாட்டர் ஏஜ் இஸ் 32. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. இஃப் ஹிஸ் ஏஜ் இஸ் த்ரைஸ் ஆஸ் த ஓல்ட் ஆஸ் ஹிஸ் டாட்டர். அப்போ இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அதோடைய ஃபாதர்ஸ்க்கும் அவங்க டாட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ த்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1:3 இருக்காங்கன்னு அர்த்தம். 1:3. ஓகேங்களா? அப்படின்னு தான் ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க அவங்க. அதான் கொஸ்டினு. ஸோ நமக்கு இது தெரியும். அதாவது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரு ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்குள்ளாரே டிஃப்ரெண்ட்டை பார்க்கணும். சரிங்களா? 2 கொடுத்தாங்கன்னா 2 கூடயும் டிஃப்ரெண்ட்டாக அது இன்னொரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் ஒன்று தான். என்ன கொடுத்துருக்குன்னா இப்போ 1:3 இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, 1:3க்கு டிஃப்ரெண்ட் வந்து 2. அந்த டிஃப்ரெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்க இந்த ஏஜஸாக இருக்கும். ஓகேண்ணா? அதுதானே டிஃப்ரெண்ட்டு. இங்கே டிஃப்ரெண்ட் என்னவோ அதுதான் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ 32. அப்போது 2 டேபிள் அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 1 ரேஷியோட வேல்யூ நமக்கு என்னென்னா 16 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? அதை அப்படியே வந்து இங்கே கம்பேர் பண்ணிவிடுங்க. அப்போ 1 × 16, 3 × 16. அப்போ இங்கே 16:48. ஸோ அப்போ இங்கே இது வந்து டாட்டரோட ஏஜ்னா இங்கே ஃபாதரோட ஏஜ். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 48. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் யூசஸ் டு அட்ஜசன்ட் சைடு ஆர் m+n அண்ட் 3m - 7n இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு பேரலோகிராமுடைய பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சுற்றளவு நம்மளை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது இது 2 சைடாக கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த பக்கமாக கொண்ட இணைகரத்துடைய சுற்றளவு.
ஸோ இணைகரம் அப்படின்னா நமக்கு பேரலல்கிராம்னா என்னென்னா நமக்கு ஆக்சுவலாக ரெக்டாங்கிளோட வந்து கொஞ்சம் லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு சரிங்களா ஷேப்பு. அப்போ இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா m+nன்னு ஒரு சைடு இருக்குது, 3m - 7nன்னு ஒரு சைடு இருக்குது. நமக்கு பெரிமீட்டர்னா என்னென்னா அந்த ஃபிகரை டோட்டலாக ஒரு ரவுண்ட் வந்துடணும் சரிங்களா, ஒரு ரொட்டேஷன் வரும் சரியா, அதுதான் கான்செப்ட் நமக்கு. அப்போ நமக்கு இங்கே ஒரு m+n இருக்குன்னா இங்கேயும் அதே தான் இருக்கும். இங்கே 3m - 7n சரி, இங்கே இது வந்து சேமாக இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் m+n 2 டைம்ஸ் 3m - 7n வரும், அவ்வளோதான். அப்போ 2m+n 2 டைம்ஸா, அதே 2 டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 3m - 7n இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் 2m + 2n வந்துருமா, மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 6m - 14n இருக்கும். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணால் இங்கே 8mன்னு கிடச்சிரும். இது வந்து டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது, அதனால் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ -14ல் 2 போயிடுச்சுன்னா 12n. ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினை பார்த்தோம் அப்படின்னா த யூனிட் டிஜிட் ஆஃப், அதாவது கடைசி இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு கொஷின் எல்லாமே லாஸ்ட்டு நம்பர் சேர்த்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஒரு நம்பர் பாருங்கள் 0 வந்துடுச்சு. அப்போ 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அதனால் இதை நம்ம செம்ம போடவே வேண்டாம். ஏன்னா மல்டிபிள் ஏதோ ஒரு இடத்துல 0ன்னு லாஸ்ட் டிஜிட் வந்துடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் எல்லாமே 0 தான் கிடைக்கும். அப்போ தெர்ஃபோர் இதோட யூனிட் டிஜிட் வந்து 0 தான். ஓகேங்களா? இதை நம்ம அப்ளை பண்ணவே தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? முதல் 10 இயலெண்களின் சராசரி கேட்குறாங்க. நம்ம சராசரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேச்சுரல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பருக்கு எக்ஸ் பார் டேரெக்டாகவே போடலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் என்ன பண்ணுவோம், சமேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n+1/2 சரிங்களா. இதுதான் நமக்கு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். அதே எக்ஸ் பார்னா என்ன மீனிங்கு, சமேஷன் எக்ஸு சரிங்களா, எக்ஸை நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அதில் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதை ஒரு என்னால் டிவைட் பண்ணால் என்ன கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னன்னா n+1/2. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எந்த நம்பர் இருந்தாலும் சரி, நமக்கு மீன் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ n வேல்யூ வந்து 10+1/2, ஆன்சர் 11/2. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5.5. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மீன்னா தெரியும் எக்ஸ் பார் எப்பவுமே எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டராக இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கு சென்டராக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் அப்படி பாருங்கள். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த சைடில் ஒரு 3 நம்பரை கேன்சல் பண்ணி இங்கே ஒரு 3 நம்பரு. அடுத்தது இந்த நம்பர்ஸ் இருக்குமா உள்ள, ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா இதாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி இங்கே 8 வரல போயிடுச்சுல்ல, ரிமைனிங் 4 5 6 7 தான் இருக்குது. அப்போ இங்கே 7 4 ரிமைனிங் வந்து இந்த ரெண்டு நம்பரை கேன்சல் பண்ணவே முடியாது. அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியது தான். அப்போ ஆன்சர் 11/2ன்னு வந்துடும். ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கான்செப்ட், ஆனால் இது ஃபார்மேட்டு. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், 9² 10² இடையில் இருக்கக்கூடிய ஏஎல் நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 9² 10² இடையில் தான் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம இது டேரெக்டாக என்ன பண்ணணும், ஆக்சுவலாக கொஷின் என்ன அப்படின்னா 9², இங்கே 10². 9² வேல்யூ பார்த்தீங்கன்னா 81 இருக்கும், இங்கே 10² 100. அப்போ இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் நம்பர் தான் கேட்குறாங்க. அதை 82 83 84 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு. இது கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது, ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இது கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான், 2n அவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ என்னன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு எடுப்போம், இது வந்து n+1 9, n+1 10 சரியா. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தான் என்னன்னு எடுப்போம். அப்போ 9, அப்போ 2 × 9. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 18 நம்பர்ஸ் இதில் இருக்கும். ஏன்னா நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு நம்பர் எடுத்து வெரிஃபை பண்ணணுமா. இப்போ வந்து 2² 3² இடையில் இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸு நம்ம ஃபார்முலா படி 2n, அப்போ n வந்து 2, அப்போ மொத்தம் எத்தனை கிடைக்கும்னா 4 நம்பருக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ 2 × 2ன்ற மாதிரி வரும். ஸோ செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 4 இருக்கும், இங்கே 9 இருக்கும். ஸோ அப்போ இன்பிட்வீனில் எல்லாம் இருக்குது 5 6 7 8, அவ்வளோதான். 9 இங்கே போயிடும். அப்போ எத்தனை நம்பர் இருக்குது, அப்போ 2 × 2, ஸோ 4 நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.